அனைவருக்கும் வணக்கம். நான் ரெனுமீரா. ரெமீரா டாக்ஸ்ல இன்னைக்கு மீண்டும் ஒரு புத்தகத்தை பத்தி பேச வந்திருக்கோம். இவங்க யுஎஸ்ல இருந்து ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. இவங்களுடைய புத்தகத்தை பத்தின விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த புத்தகம் எனக்கு கிடைக்கப்பெற்றது. ரொம்ப அருமையா அந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இவங்க இவ்வளவு நல்லா எழுதியிருக்காங்களே, இவங்க யாரு அப்படின்றது எல்லாத்தையும் எனக்கு தெரிய வரும்போது, இது அவங்களுடைய டெபியூ புக், முதல் புத்தகம்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. வாங்க இன்னைக்கு நாம அகிலா செல்வராஜ் அவங்கள சந்திப்போம். வணக்கம் அகிலா. வணக்கம் ரேணு, how are you? எஸ், ஐம் குட். அகிலா, நிஜமா இந்த புக்ல நீங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு அவ்வளோ வியப்பா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு Thank சில you. புத்தகங்களை படிக்கும்போது நமக்கு அந்த ஒரு சூதனிங்கான ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். ஆமால்ல, வாவ் சூப்பர் இல்ல அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருந்தது இந்த புக்கம் படிக்கும் பொழுது. ஸோ இதுக்கான தூண்டுகோல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நீங்க எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த புக் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஐ வாண்டட் டு கீப் இட் அஸ் அ கான்வர்சேஷன், ஒரு செல்ஃப் கான்வர்சேஷன். ஒரு ஃப்ரெண்டு கூட நீங்க பேசுறப்போ எப்படி மனசு விட்டு பேசுவீங்க, எந்த ஃபில்டரும் இல்லாம பேசுவோம் இல்லையா, உங்களோட இன்ஸ்டிங் கட் ஃபீலிங் என்னவோ அது அப்படியே பேசுவோம் இல்லையா. தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு அச்சீவ் இன் திஸ் புக். ஐ எம் கிளாட் தட் இட் ஒர்க்ட் அவுட் அண்ட் யூ ஃபீல் தட் வே. புக்குக்கான ஏன் இந்த புக் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் புக் ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஆன் ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ், but I intentionally wanted to keep this as my first book. Okay. Because this is where I understood more about myself. Okay. இது நான் ஒரு புக்கா எழுதணும்னு பண்ணல. வாட் ஐ வென்ட் த்ரூ சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் மை லைஃப். அதுல எனக்கு ஐ யூஸ் டு திங்க் அபவுட் மை செல்ஃப் அஸ் வெரி ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் உமன் அண்ட் நிறைய செல்ஃபா பண்ண முடியும். பீப்புள் சே தட் தே கெட் மோட்டிவேட்டட் ஃப்ரம் மீ. அப்படியெல்லாம் கேட்டு பழகினதுனால ஐ தாட் லைக் என்ன ஹார்ட்ஷிப் வந்தாலும் நான் ஐல் சேல் த்ரூ இட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸோட இருந்தேன். பட் வென் சம்திங் ஹிட் மீ அப் ஐ ரியலைஸ் தட் கேன் பிரேக் மீ. Like it really broke me. So appadan it felt like I have been thinking about myself as somebody. That is true, that's not completely wrong, but still there is a different version to myself that I had not explored yet. அப்போ நான் யோசிக்கிறப்போ like I was sitting in my home office and in Dallas. அப்போ அது ஏர்லி ஸ்ப்ரிங் லாஸ்ட் இயர். அங்க வெளியில ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஃபியூ ட்ரீஸ் வேர் ஆல்ரெடி பிளாசமிங், ஃபியூ ட்ரீஸ் வேர் லைக் ஷெட் ஆல் தி லீவ்ஸ் அண்ட் பேரா இருந்துச்சு. ஃபியூ அப்பதான் லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ தட் அந்த சீசனை கோ த்ரூ பண்றப்போ எவ்ரி ட்ரீ ஹேண்டில்ஸ் இட் சோ டிஃப்ரெண்ட்லி இல்லையா. அது பாக்குறப்போ இட் ஹிட் அ கொஸ்டின் ஹிட் மை மைண்ட். ஐ வாஸ் லைக் வாட் இஃப் ஐ வேர் எ ட்ரீ, விச் ட்ரீ வுட் ஐ பி? அந்த கொஸ்டின் தான் இந்த புக். ஸோ தென் ஐ தாட் லைக் ட்ரீஸ் கோ த்ரூ சீசன்ஸ், so do people. And அந்த சீசன் ஒருத்தவங்க ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம், ட்ரீஸ் பண்ற மாதிரியே. தென் ஐ தாட் லைக் ஓகே, அப்ப ஹியூமன் பர்சனாலிட்டிஸை நம்ம ட்ரீயோட ஒரு ட்ரீ மெட்டஃபரோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சப்ப ஐ ஃபெல்ட் சைக்காலஜி இஸ் மை பேஷன். ஐ ஹவ் டன் பாசிட்டிவ் சைக்காலஜி அண்ட் வெல்பீயிங் ஃப்ரம் ஸ்டான்ஃபோர்ட். ஸோ அந்த இதுல நான் சைக்காலஜி ரிசர்ச் ஓரளவுக்கு பண்ணிட்டே இருப்பேன். தென் ஐ ஃபெல்ட் அந்த டெம்பரமெண்ட் டைப்ஸ், எம்டிபிஐ பர்சனாலிட்டி டைப்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு ட்ரீ கூட மேப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றப்போ ஐ ஃபெல்ட் லைக் ஐ arrived at 6 different tree types. Humans either you'll have one of these as your core primary tree type, adukaprom ungalku secondary tree type irukum, and you can also be a hybrid because we are not trees, we are humans and we have gone through different experiences in our lives. So adu pandrappo ungalku hybrid ah irakalam, but my research is you have one primary core type abingiradhu that helps you to understand this is what who I am. Okay, this is how I'm naturally built. But life la different seasons, different situations இருக்கிறப்போ how do I adapt energy from different tree types? நம்ம சிலரை பார்த்து வியந்திருப்போம், சே இவங்க எக்ஸலண்டா பண்ணிட்டாங்களே, எனக்கு இது பண்ண வர மாட்டேங்குது அப்படின்னு நினைப்போம். அப்போ ஓ மேபி ஐம் நாட் பில்ட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிடுவோம் இல்லையா. மை திங் இஸ் லைக் இட்ஸ் நாட் லைக் தட். யூ கேன் அடாப்ட் இட். அது ஆனா நீங்க ரெண்ட் அவுட் பண்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்காக அதை டீல் பண்றதுக்கு நீங்க அந்த எனர்ஜியை எடுத்துக்கலாம். தென் யூ வில் கோ பேக் டு பி ஹூ யூ ஆர் ஆக்சுவலி. ஓகே. So something I'm connecting this with self awareness இல்லையா. ஸோ this is also a beautiful way of realizing the self awareness. நமக்கு அது உள்ள அதுலேருந்து நம்ம நம்மளையே ஷிஃப்ட் பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு எடுத்துட்டு போற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இந்த மெட்டஃபர்ஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வாட் ஆர் ஆல் த ட்ரீஸ் நீங்க சொல்லுங்க. Yeah, like you beautifully said, everything starts from self awareness. நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சிட்டோம்னா தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னங்கிறது நமக்கு புரியும் இல்லையா. ஸோ 6 ட்ரீ டைப்ஸ் நான் அதுல சொல்றேன். மேங்கோ, டீக், செரி பிளாசம், சாண்டல்வுட், பேம்பூ அண்ட் ஓக். ஓகே. ஸோ இதுல எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, மேங்கோ இஸ் சம்திங் லைக் போல்ட் பிகினர்ஸ். நீங்க மேங்கோ ட்ரீ பாத்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் டு ஈல்ட் வெரி ஏர்லி இன் இட்ஸ் லைஃப் அண்ட் அது த்ரூ அவுட் இருக்கும். அவங்க இந்த ஹை அச்சீவர்ஸா இருப்பாங்க.
தென் அவங்களுக்கு இமீடியட் ரிசல்ட் வேணும். அண்ட் தென் தேர் இஸ் டீக் ட்ரீ. அது வந்து என்டியூரன்ஸ், டைம்லெஸ் பில்டர். அந்த டீக்கு வந்து த மோர் இட் மெச்சூர்ஸ் த மோர் வேல்யூ இட் கெட்ஸ். ஸோ அது மாதிரி அவங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருப்பாங்க, பட் தே நோ வாட் தே வாண்ட். ஒரு லாங் டேர்ம் அச்சீவர்ஸா இருப்பாங்க. தென் பேம்பூ ட்ரீ. பேம்பு பாத்தீங்கன்னா அது வளர்றது வெளியில தெரியவே தெரியாது. இட் வில் பி க்ரோயிங் இன்சைட். ரூட் தான் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆயிட்டு இருக்கும். தென் ஆல் ஆஃப் அ சடன் பாத்தீங்கன்னா ஃபியூ டேஸ்ல அது வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபீட் க்ரோ ஆகும். ஸோ அது மாதிரி நம்ம சிலர் யோசிப்போம், எங்க இருந்து வந்தாங்க இவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு அடிச்சு நொறுக்குவாங்க. பட் த திங் இஸ் லைக் நமக்கு தெரியாது, பட் அவங்க அண்டர் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அதுக்காக. தென் செரி பிளாசம், தே ஆர் ஆர்ட் லவர்ஸ். அவங்க பண்ற சின்ன விஷயமா இருந்தா கூட ரொம்ப கிரியேட்டிவா பண்ணுவாங்க. அது ரொம்ப ஒரு ரசனைக்குரியதா, ஒரு கலைநயத்தோட இருக்கும் அவங்களோட எல்லா விஷயங்களும். அந்த மாதிரி எப்படி செரி பிளாசம்ங்கிறது அந்த சீசனுக்கு தான் வரும், பட் ஆனா அது உங்களால மிஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல இருப்பாங்க. தென் தேர் இஸ் சாண்டல்வுட். இது வந்து சோல்ஃபுல் பிரசன்ஸ். இவங்களுக்கு வேலிடேஷன் தேவையில்லை, இவங்களும் லாங் டேர்ம் பார்ப்பாங்க, பட் தே டூ இட் ஃபார் தெம் செல்ஸ். அவங்க மனசுக்கு அது பிடிக்குது, அவங்க செய்யறாங்க. அண்ட் தே கேன் நாட் லைக் ஸ்டாப் தெம் ஃப்ரம் ஹெல்பிங் அதர்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு கண்ணு முன்னாடி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா டக்குன்னு போய் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு நேச்சர் இருக்கும். தென் தெர் இஸ் ஓக் ட்ரீ. இது என்னன்னா ஒரு ரிலையபிள் பீப்புள், அவங்க ஸ்டேபிளா இருப்பாங்க. ஓக் ட்ரீயோடது என்னன்னா லைஃப் லாங், அது சின்ன வயசுல இருந்தே அதோட நேச்சர் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி த்ரூ அவுட் அவங்க அதே சஸ்டெயின் பண்ணுவாங்க. அண்ட் தே ஆர் தட், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்கணும்னு நீங்க, சரி இப்படி ஒரு ஃப்ரெண்டு வேணும், ரிலேபிளா நான் என்ன வேணா பேசலாம், அது வெளியில போகாது, அண்ட் தே டோன்ட் ஜட்ஜ் மீ. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி ஓக் டைப்பா இருப்பாங்க. இப்போ நான் சொல்றப்ப கேட்டீங்க அப்படின்னா, உங்க மனசுல வந்து யாராவது ஒரு பர்சன் நினைச்சீங்கன்னா, இவங்க 100% இதுதான் உங்களுக்கு சொல்ல தெரியாது, பட் ஆனா டக்குன்னு அவங்க இது கூட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? ஸோ வாட் யூ திங்க், வாட் வுட் பி யுவர் ட்ரீ டைப்? அது இப்ப நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னாக்கா, நீங்க சொன்னீங்கல்ல, நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க எனக்கு ஒருத்தங்க வரல. எனக்கு ஒரு ஆள் கிட்ட இருந்து இந்த பல இது வந்துட்டே இருக்கு. சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து அவங்களுடைய குணாதிசயம் வந்து மாறும்ல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு மேங்கோ ட்ரீயோடைய குணாதிசயங்களோடவே வந்துட்டு இருந்தாலும், திடீர்னு நீங்க சொல்லும் போதுல இல்ல இல்ல அவங்க வந்து அந்த டீ கூட மேட்ச் ஆகுறாங்க அப்படின்னு வருது. சம்டைம்ஸ் வந்து அதுக்குள்ள நடுவுல நீங்க சொல்ல சொல்ல மை மைண்ட் இஸ் கோயிங் என்னோட இதுல உள்ள போகுது. அப்படி உள்ள போகும்போது ஓக்கும் உள்ள வருது, சாண்டலும் உள்ள வருது. சோ எல்லாருக்குள்ளயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு வந்துட்டு போற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். இத நான் எப்படி கனெக்ட் பண்ணேன்னா, இந்த புக்கோட ஆரம்பத்துல வந்து ரொம்ப அழகா இந்த புக்கோட எனக்கு அந்த இதுவே ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ அந்த எல்லாமே இந்த ஒரு கிரீன் அண்ட் அந்த ஒயிட்ல போட்டிருக்கிறது ஏதோ ஒண்ணு சொல்ல வர மாதிரியே நான் ஃபீல் பண்றேன். ஆரம்பத்துல வந்து ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் மாதிரி ஒண்ணு குடுத்திருக்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த அசஸ்மெண்ட்டை படிச்சதுனால எனக்கு இப்போ நீங்க சொல்ல சொல்ல ஐ குட் ஈஸிலி கனெக்ட். அதை நான் பண்ணிட்டேன்னா, நான் யாரை வச்சுனாலும் பண்ணலாம், நான் என்ன வச்சும் நான் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கு இது. ஸோ அதனால வந்து ஐ குட் கனெக்ட் ஈஸிலி. லைக் அது வந்து ஒரே ஸ்டேபிளா நம்ம இருக்கணும்ன்றதும் கிடையாது. அப்படி இருக்கிறோன்னே நம்ம வருத்தமும் பட தேவையில்லை. நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு வி குட் ஈஸிலி கனெக்ட் திஸ் மெட்டஃபர்ஸ் ரீசன் புரியுது எனக்கு. ஏன்னா சின்ன வயசுல ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, இன்ட்ரோவர்டா இருந்த குழந்தை வந்து பயங்கரமான பப்ளிக் ஸ்பீக்கரா வந்திருப்பாங்க. சின்ன வயசுல ரொம்ப வாய் ஓயாம பேசிட்டு இருந்த குழந்தை பேசுறது ரொம்ப எண்ணி எண்ணி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க பெரியவங்களான உடனே. So they do go through this transformation. Yes. But ஆனா still deep inside உங்களோட core personality மாறாது. You'll still be the same. That's what defines you, how you're going to behave in your relationship with others as well. இது உங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஒரு பேரண்ட் சைல்டா இருக்கலாம், இல்ல பார்ட்னர்ஸா இருக்கலாம், இல்ல ஈவன் சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கலாம். எல்லாத்துலயுமே வந்து நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது அந்த இதுதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க. அவங்க மனசுல சந்தோஷம் இருந்ததுன்னா சொல்லிடுவாங்க, அதே மாதிரி கோபத்தையும் வெளியில காமிச்சிடுவாங்க. சிலர் வந்து ரொம்ப உள்ள வச்சிட்டு இருப்பாங்க, நமக்கு புரியவே புரியாது. அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, பட் அதுக்கு மீனிங் வேறையா இருக்கும். பட் இது எல்லாமே வந்து நமக்கு எப்படி ஆகும்னா கான்ட்ரடிக்ட் ஆகும். இப்ப நான் மனசுல இருக்கிறத பேசிடுறேன், இவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. பிகாஸ் தட் இஸ் தேர் நேச்சர். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் கம்பேட்டபிலிட்டி ஆக்சுவலி வரும். நீங்க வந்து ஒரு மேங்கோ ட்ரீ கிட்ட போய் நீ ரொம்ப அமைதியா இருக்கணும் நீங்கன்னா முடியவே முடியாது. தட் இஸ் நாட் மேங்கோ எனர்ஜி. அப்போ ஹூ யூ ஆர் வித்ங்கிறது வந்து உங்களுக்கு இது உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம கூட இருக்கவங்களோட டைப் என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் பியூட்டிஃபுல்லி கனெக்ட் அண்ட் லைக் த ரிலேஷன்ஷிப்ஸ் கேன் சஸ்டெயின் லாங்கர் அண்ட் இட் வில் பி மோர் பியூட்டிஃபுல்.
அதுக்கப்புறம் இந்த இந்த புத்தகத்த பத்தின அந்த அணிந்துரை குடுத்தவங்க எல்லாருமே வந்து ம். ரொம்ப அழகா நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த ம். கனி இளங்கோவன் மேம் அவங்க குடுத்திருக்கிற அந்த ஒரு இதுவும் ரொம்ப ரொம்ப எனக்கு புடிச்சிருக்கு. ம். ஒருத்தருமே ரொம்ப அழகா குடுத்திருக்காங்க. அ இந்த புத்தகத்த திறந்த உடனே என் கண்ல பட்ட முதல் பக்கம் எது அப்டின்னா, "இஃப் யூ ஆர் எவர் நீட் எ ஃப்ரெண்ட், கோ ஹக் எ ட்ரீ." இட்ஸ் சோ ம். பியூட்டிஃபுல். ஏன்னா, இது நான் அனுபவத்திலேயே நான் நெறைய பார்த்துருக்கேன். என்னோட அனுபவத்தில பர்சனலாவே ம். நான் வந்து ஹக்குங்கிறத தாண்டி வந்துட்டு இஃப் ஐ கோ சம்வேர் எங்கேயாவது அந்த வெளியில போறோம். ஏதாவது நம்ம குறிப்பா என்னோட சைல்ட்ஹுட் வந்து டெலிஃபோன் குவார்ட்டர்ஸ்ல தான் இருந்துச்சு. ம். இட்ஸ் இன் கீழ்ப்பாக். அங்க நெறைய மரங்கள் இருக்கும். அப்போ அங்க போய் ஜஸ்ட் அந்த ட்ரீ அப்படி தொட்டுட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணும்போது, அது சம்வாட் அந்த கனெக்ஷன் வந்து என்னால உணர முடிஞ்சது. லேட்டர் ஸ்டேஜஸ் அந்த எனர்ஜி ஒர்க் அதெல்லாமே நம்ம படிச்சோம். ஆனா அதெல்லாம் வந்து ஏர்லி ஸ்டேஜஸ் ஸ்கூல் டேஸ்ல வந்து நான் அது பண்ணும்போது எனக்கு அது உணர முடிஞ்சது. இப்ப நீங்க அத பண்ணும்போது ஐ குட் கனெக்ட் மை செல்ஃப் பேக் தேர். ம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் அப்பாவ பத்தி சொல்லுங்களேன். ஆ, அப்பா இப்போ கூட இல்ல. பட் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்திருப்பாங்க. இந்த புக் வந்து ரிலீஸ் பண்றத பார்த்திருந்தாங்க அப்டின்னா. ஆ என்ன சொல்றது? உங்களுக்கு நமக்காக நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அத சொல்ல மாட்டாங்க. எங்க அப்பா வந்து ஹி இஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். அவங்களுக்கு லவ்வ எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. எந்த எமோஷனையுமே அப்படி பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ணி, இதுதான் எனக்கு வேணும் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிக்க தெரியாது. அண்ட் ஹி டிட் நாட் ஹேவ் அவங்களோட பர்ப்பஸ் இன் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். பெரிய அச்சீவ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப லவுடா ஏதாவது பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. பட் அந்த அவங்களோட சோல் பர்ப்பஸ் இன் லைஃப் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னு நெனச்சாங்க. அவங்களுக்கு லைக் ஐ லாஸ்ட் ஹிம் டூ பார்க்கின்சன்ஸ். அது ம். எனக்கு ரொம்ப அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஹி இஸ் லைக் யோகா பண்ணுவாங்க. பிசிக்கலி ஆக்டிவா இருந்த ஒருத்தங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு வருது அப்படிங்கிறப்போ, ஹி இஸ் அ டீடோட்டலர். ஸோ அவங்க சைடு எல்லாமே கரெக்ட்டா பார்த்தாங்க. பட் நேச்சர் ஹாஸ் இட்ஸ் ஓன் இது இல்லையா? ஸோ பட் என்னன்னா, எங்க அப்பா எப்படி வாழ்ந்திருந்தாங்க அப்படிங்கிறத நான் எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்க வந்து ஃபுல்லா பெட் ரிடன் ஆனதுக்கப்புறம், எங்க ஊர்ல இருந்து வெளியில போயிருந்திருப்பாங்கல்ல. அதாவது ஃபார் ஜாப், ஃபார் லை அ கல்யாணம் ஆயிட்டு, அது மாரி வெளியில போயிருந்த எல்லாரும் ஊருக்கு வர்றப்ப, அட்லீஸ்ட் தே கம் அண்ட் சிட் மை ஃபாதர் அட்லீஸ்ட் ஃபார் 1 ஹவர். ஏன்னா அவங்களுக்கு பேச முடியாது. அவங்களுக்கு ஞாபகம்லாம் இருக்கும். டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியாது. பட் தே சிட் பை ஹிஸ் சைட். அவங்க கிட்ட பழைய ஞாபகத்த எல்லாம் பேசி, அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவு ஓ! சந்தோஷப்படுவாங்க. சோ அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு, தட் இஸ் ஹிஸ் லைஃப். தி பர்ப்பஸ் இன் லைஃப், ஹி ஹஸ் லிவ்ட் ஹிஸ் ஃபுல்லஸ்ட் லைஃப். ம். It's not measured by the number of years you are here, but it's ம். like how you lived, how you connected with the people, what you have done for the society, or at least the community that you belong to. So that I felt like no, எங்க அப்பா எனக்கு வந்து சொல்லிக் குடுக்கிறத விட, அவங்களோட லைஃப்ல அந்த கடைசியில வந்து எவ்ளோ மனுஷங்கள சம்பாரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறப்போ, ஐ ஃபெல்ட் லைக் தட்ஸ் த கிரேட்டஸ்ட் லெசன் மை ஃபாதர் டாட் மீ. And I, of course, I miss him. I would definitely have loved to have him in my book launch, but that's what life is. Yes. So I'm sure he'll be proud of me with whatever is going on. ஐ குட் ஈஸிலி சீ த கனெக்ஷன் யூ ஹேவ் வித் அப்பா. Mm. அண்ட் ஆல்சோ லைக் அது பேசும்போது நீங்க எப்படி அந்த ஒரு நேச்சரோட அந்த ட்ரீயோட கனெக்ட் பண்ணி பேசும்போது இருக்கிற எமோஷன் வந்து ஐ குட் ஃபீல் ஹியர். Mm. ஸோ இதுதான் வந்து மனுஷங்களுக்கும் மரங்களுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமைன்னு நான் பார்க்குறேன். எங்கேயோ ஒரு True. இடத்துல வந்துட்டு அந்த கனெக்ஷன் அந்த நெட்வொர்க் வந்து வருது பாருங்க. We are rooted. Root This வந்து உங்களுக்கு எப்படி அது நெட்வொர்க்கிங் பண்ணுது. ஒரு ட்ரீ இன்னொரு ட்ரீ கூட பேசுறது இட்ஸ் த்ரூ த எஸ், ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எஸ். இல்லையா? ஸோ அது மாதிரி அந்த மாதிரி இப்போ இஃப் யூ குட் கனெக்ட் வித் யுவர் ஃபாதர் அது சொல்லும்போது இல்ல, நான் டெலிஃபோன் கோட்டர்ஸ்ன்னும் போது ஆப்வியஸ்லி ஐ ஸ்டார்டட் கனெக்டிங் மீ வித் மை ஃபாதர். ம். ஸோ அந்த எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ரூட் கனெக்ட் ஆகுறது ஐ குட் சென்ஸ் அண்ட் ஃபீல் தட் எனர்ஜி. ஸோ இதுதான் ஓகே. வந்து மரங்கள் மனித வாழ்க்கையில வந்து விளையாடுதுங்கிற மாதிரியே நான் சொல்லுவேன். ஸோ அந்த விளையாட்டை வந்து அழகா புரிஞ்சு அதோட ரூட்டை எடுத்து நம்ம மூவ் பண்ணி போனோம்னா இன்னும் வாழ்க்கை வளமா இருக்கும். பப்ளிஷிங் பத்தி சொல்லுங்க. இதுக்கு இந்தியால எமரால்டு பப்ளிஷர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இட் இஸ் அவைலபிள் ஆன்லைன் அஸ் வெல் அஸ் அவங்களோட ஸ்டோர்ல இங்க எமரால்டு பப்ளிஷர்ஸ் சென்னையில இருக்கு. எமரால்டு பப்ளிஷர்ஸோட வெப்சைட் போனாங்கன்னா, அங்க இருந்து ஆன்லைன்லயும் ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த இந்த புக்க பத்தி வந்து உங்களுடைய பர்சனல் கனெக்ஷன் வித் திஸ் ட்ரீஸ் நீங்க அத எப்படியும் அங்கெல்லாம் இல்லாம நீங்க அத எழுதுறதுக்கு வாய்ப்பில்ல. ஏதோ ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருந்து தான் புல் பண்ணி தான் நீங்க அத எழுதியிருப்பீங்க. சொல்லுங்க. கரெக்ட். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஐ வாஸ் திங்கிங் விச் ட்ரீ வுட் ஐ பி அப்படிங்கிறப்போ ஐ தாட் ஐ வுட் பி எ டீக் ட்ரீ. ஏன்னா
ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ், என்னடா நம்ம இதுக்கப்புறம் வந்து வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஓவர் எவ்ரிதிங் அப்படிங்கிறப்போ அப்படியே அது ஒரு மலைப்பா இருக்கும் இல்லையா? ஸோ தென் ஐ ஃபெல்ட் லைக் ஓகே வை நாட் ஐ குட் பி எ டீக் ட்ரீ. ஸோ வை நாட் அ டீக் ட்ரீ பிகாஸ் அது வயசு ஆக ஆக தான் அதுக்கான ஒரு மதிப்பு வேல்யூ. அதிகமாகும். அப்ப நம்ம அப்படி இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அந்த கான்செப்ட் எடுத்தேன். லைக் யூ செட் ஐ ஹேவ் அ குவிஸ். அந்த குவிஸ் எதை வச்சு நான் எந்த ட்ரீன்னு கண்டுபிடிப்பேன் இல்லையா? ஸோ தெர் இஸ் அ செல்ஃப் அவேர்னஸ் குவிஸ். அது நீங்க பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் யூ. இட்ஸ் நாட் டு ஷோ இட் டு எனிபடி. இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் யூ. உங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இல்ல நீங்க உங்களோட பேசிக்கிற மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா யூ வில் ஃபிகர் அவுட் வாட் இஸ் யுவர் ட்ரீ டைப், உங்களோட பிரைமரி என்ன, இல்ல நீங்க ஹைபிரிடா, எல்லாமே அதுல தெரியும் உங்களுக்கு. தென் ஐ டிட் த டெஸ்ட் மை செல்ஃப். ஐ டர்ன்ட் அவுட் டு பி ஓக் பிளஸ் மேங்கோ. ஓ டீக்கு எனக்கு ட்ரேசஸ் இருக்கு, பட் ஐ எம் மோர் ஆஃப் ஓக் பிளஸ் மேங்கோ. பேலன்ஸ் பிட்வீன் ஓக் அண்ட் மேங்கோ. ஓகே. அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ பட் தட்ஸ் வேர் ஐ ஃபெல்ட் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு த புக் ஆர் டு த ஒர்க் ஐ வுட் சே. நம்ம நினைக்கலாம், பட் டு மை சர்ப்ரைஸ் நான் வேற ஒரு ட்ரீ டைப்பா இருந்தேன். அதோட நேச்சர் படிக்க படிக்க ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் எஸ் ஐ எம் ஓக் பிளஸ் மேங்கோ. இட் மேக் சென்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பீஸ் ஆஃப் கேக் மாதிரி கரெக்டா ஒரு வந்து கிடைச்ச மாதிரி இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா தே இஃப் யூ கோ த்ரூ திஸ், யங்ஸ்டர்ஸ் படிக்கும் போது டெஃபினட்டா அவங்க வந்து இதை ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா, ஓகே இந்த ஸ்டேஜ்ல தான் நான் இருக்கேங்கிறது தெரிஞ்சுட்டு தென் தே கேன் ஈஸிலி மூவ் டு த பெட்டர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்க மாதிரி பாக்குறேன். ஸோ இது வரைக்கும் யாராவது யங்ஸ்டர்ஸ் உங்ககிட்ட இதை பத்தி பண்ணி பேசியிருக்காங்களா இந்த புக்கை படிச்சுட்டு? ஆமா, எனக்கு வந்து யங் அடல்ட்ஸ் கிட்ட இதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஓ பிகாஸ் அவங்களுக்கு யூ மீன் டு சே ஸ்டூடெண்ட்ஸ்? யங் அடல்ட்ஸ் ஆர் லைக் ஒரு 19க்கு மேல இருக்காங்க, early 20sல இருக்காங்க. ஓகே. ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்தாலும் லைக் அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு பி லைக் 17 18 இருந்தாங்கன்னா ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு. பிகாஸ் தே வுட் ஹேவ் இனஃப் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் டு கனெக்ட். ஓ ஓகே. அண்ட் அந்த யங் அடல்ட்ஸ்ல அந்த லேட் டீன்ஸ் அண்ட் early 20sல இருக்க கிட்ஸ் சிலர்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஒன் ஆஃப் தெம் வந்து ஷீ இஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஷீ இஸ் ஃபினிஷிங் ஹர் லைக் மெடிசன் டிகிரி திஸ் இயர். ஷீ இஸ் இன் தி US. அவங்க கால் பண்ணிட்டு ஷி வாஸ் லைக் இந்த புக் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஐ வாஸ் கோயிங் த்ரூ சம் ஹார்ட்ஷிப்ஸ். அது வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசினா அவங்களுக்கு புரியல. அண்ட் ஐ வாஸ் அஷேம் டு ஷேர் இட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எனக்கு என்ன பண்றதுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் வென் ஐ ரெட் த்ரூ திஸ் இட்ஸ் லைக் அ செல்ஃப் டாக் அண்ட் இட் வாஸ் ஸோ அஷ்யூரிங் தட் ஐ எம் நாட் லாஸ்ட். எதுவுமே முடிஞ்சு போயிடல. ஐ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் அகெயின். அண்ட் என்னோட டைப் என்னன்னு, ஏன்னா சில சமயம் ஐ ஹாவ் பீன் பிளேமிங் மை செல்ஃப் ஃபார் பீயிங் மை செல்ஃப். ஓகே. ஸோ எனக்கு வந்து புரியல, எங்க அம்மா அப்பா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க, எனக்கு ஒரு காலேஜ்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, என்னால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்றப்போ ஓ மேபி ஐ எம் அ ஃபெயிலியருங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். பட் இதை படிக்கிறப்போ தான் தட் இஸ் மை நேச்சர், தட்ஸ் ஹவ் ஐ ட்ரா மை எனர்ஜி. பட் அந்த ஷேடோஸ் என்னங்கிறது படிக்கிறப்போ நவ் ஐ நோ ஹவு டு கோப் அப் வித் இட். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஸ்போக் டு மீ ஃபார் ஆல்மோஸ்ட் 3 hours. எனக்கு வந்து இது அவங்க அவ்வளோ படிச்சுட்டு ஷீ கேம் அப் வித் லைக் ஒரு எஸ்ஏ மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதிட்டு வந்திருந்தாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் ஐ ரியலி லவ்ட் இன்டராக்டிங் வித் ஹர். தட் இட் இஸ் டூயிங் சம்திங் டு த யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி. நிஜமாவே ஒரு 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 பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி ஒரு யங்ஸ்டரை வந்துட்டு நீங்க வந்து இதுல இந்த வழியில வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டெஃபினட்டா இது கொஞ்சம் கொஞ்சமா போக போக டெஃபினட்டா நிறைய பேருக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இது இந்த புக் இஸ் லைக் அ மிரர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே இந்த புத்தகத்தை வந்து எமரால்ட் பப்ளிஷர்ஸ் கிட்ட வாங்கி படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு புக். குறிப்பாக அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்லாம் ரொம்ப அழகாக பண்ணிக்கலாம். ரொம்ப எம்பவர்டாக நம்மளே ஃபீல் பண்ண வைக்கும். மெயினாக வந்து ஃபர்கிவ்னஸ் எங்கேயோ ஒரு இடத்துல செல்ஃப் ஃபர்கிவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்செப்ட் இது உள்ள இருக்கு. இட்ஸ் அ பிக் ஃபிலாசபினாலும் அது இது உள்ள ரொம்ப அழகாக சட்டிலாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் புக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ.